ஒவ்வொரு நாளும் நிறைய தடைகளை தாண்டி ஏராளமான சிக்கல்களை கடந்து தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்வை மாற்றுத்திறனாளிகள். இவங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைய சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில். அச்சம் என்பது மடமையடா. பார்வையற்றவர்கள் வாழ்க்கைன்றது வந்து கயிறுமேல் நடக்கிற மாதிரி. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் இருளும் இசையும். அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோணி தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற திருத்தொங்கல் நான்தானம்மா. அபாரமான திறமை படைத்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் பலரை பார்க்க முடிவெடுத்து பயணித்தோம். குழுவாக இருந்த இவர்கள் அன்றாட வேலைகளில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்களது உலகிற்கு நம்மால் செல்ல முடியாது. அவர்களிடம் பேச ஆரம்பித்த பிறகு நம் உலகிற்கு அவர்கள் வந்தார்கள். நான் வந்து பிறவிலேருந்து எங்கள் பெற்றோருக்கு வந்து பார்வை இல்லாதவனா பிறந்தேன். அது பிறவிலேன்றதால அது நரம்பு இதாக வந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, நான் பிறந்திருந்தேன்னு சொல்கிறாங்க அம்மா அப்பா. ஆனால் எனக்கு வந்து ஸ்கூல் போகிறப்போ ஒரு 3ஆம் கிளாஸ் இருக்கும், விவரம் தெரிஞ்சு 3ஆம் கிளாஸு படிக்கிறப்போ புக்கை வந்து பக்கத்தில் வச்சு படிக்க முடியிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து என்னாச்சு, போர்டில் எழுதி போகிற எழுத்துலாம் டீச்சர் எழுத சொல்லுவாங்க, என்னால் எழுத முடியாது. எல்லோரும் எழுதிட்டு இருப்பாங்க, நான் எழுதாமல் இருப்பேன். அடிப்பாங்க, ஏன்டான்னு கேட்பாங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஓஹோ உனக்கு ரொம்ப பார்வை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த துவக்கப்பள்ளியிலே படித்தேன். நான் 20 நாள் குழந்தை இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா உணர ஆரம்பித்தாங்க, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி. என்னுடைய 2வது குழந்தை பிறக்கும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நல்லா எனக்கு கண்ணு தெரிஞ்சுதாங்க சார் நான் போனேன். வெளியில் வரும்போது எனக்கு கண் பார்வை தெரியல அப்படின்றது எனக்கு தெரியலைங்க சார். அப்புறம் வெளியில் வந்து நான் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் லைட்டாக அப்படியே இருட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு வந்து கண் பார்வை நமக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே ஏற்பட்டுருச்சுங்க சார். ஹாஸ்பிட்டலில் அப்படினால அப்படியே போய் பார்த்தாங்க. டாக்டர் வந்து பிறங்கும்போதே கண் இழுத்துச்சு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் கண் வரும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி டாக்டருங்களாம் சொல்லிட்டாங்க. அதிலேருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல வீட்டில். வண்ணங்களை அறியாத இவர்களின் மனத்தில் 1000 எண்ணங்கள் புதைந்திருக்கும். இவர்களின் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையை நினைத்து பார்த்தாலே நெஞ்சம் கனக்கிறது. ஆதவன் வந்தாலும் சந்திரன் வந்தாலும் எங்களின் உலகம் ஒரே மாதிரிதான் இருக்கும் என்று சொன்ன இவர்கள் தினசரி வாழ்க்கை பற்றியும் சொன்னார்கள். தினசரி நாங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பாடுறது, ஏன்னா இந்த மாதிரி கச்சேரி கிடச்சா போவோம், இல்லாத இந்த மாதிரியும் வண்டியில் பாட்டுட்டு போகிறது, இப்படி தான் போயிட்டுருக்குது. காலையில் எழுந்திரிப்பேன், பள்ளிக்கு போயிட்டு வருவேன், அங்கே உட்காந்து சில நல்ல விஷயங்கள் கேட்டு மறுபடியும் வருவேன். வந்து கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு குரான் ஓத ஆரம்பிப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். இப்போ அண்ணா ஏதாவது பாட்டு எடுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், உடனே அந்த பாட்டை எடுத்து மனப்பாடம் பண்ணிக்குவேன். பார்வை இல்லை என்றால் என்ன, இந்த பாரில் உள்ளோருக்கு நிகழாக வாழ முடியும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். தான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி என்பதை உணர்ந்த தருணத்தில் இவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. எத்தனை இடி வந்து இறங்கினாலும் எழுந்து வர வேண்டும் எனும் இவர்களின் மன உறுதியை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. கண் பார்வை இருக்கும்போது நம்ம நல்லா இருந்தோம், கண் பார்வை இல்லாததுக்கு நம்ம இருக்கிறதுக்கு பேசாமல் ஏதாவது பண்ணிக்கலான்னு கூட எனக்கு ஒரு மைண்டு வந்துருச்சுங்க சார். அப்புறம் நானாக யோசனை பண்ணேங்க சார். கொஞ்ச நாள் ஆக 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 ரொம்ப மனசுக்குள்ளே, ஆனால் அதை வேதனையை வந்து ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் குழந்தைய கொஞ்சம் அப்படியே பார்த்தேங்க சார். கொஞ்சம் குழந்தை சரி நம்ம ஏதாவது பண்ணிட்டோன்னா பின்னாடி அந்த குழந்தை வந்து ஏதாவது பாதிச்சிரும், நம்ம குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் ஆகிடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாச்சுங்க சார். சமூகத்தில் எல்லார் மாதிரியும் என்னால் எல்லாம் ஒதுக்குறாங்களே, என்ன உன்னால் என்ன செய்ய முடியும், உனக்கு என்ன வேலை தெரியும், படிப்பியா படிக்க மாட்டியா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் ஒரு மனசில். எனக்கே ஒரு கேள்வி வந்துச்சு, என்னால் என்ன செய்ய முடியுமா, என்னால் படிக்க முடியுமா, நான் வேலை செய்ய முடியுமா,
என்னால் எனக்குள்ளே என்ன திறமை இருந்து நான் தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நல்லா பாடுறேங்கிறது நான் உணர ஆரம்பித்தேன். ஸ்கூல்லலாம் பாடுவேன். என்னடா அது நம்ம கண் இல்லாத என்ன செய்ய போகிறோம் உலகத்தில்? கண்ணு தெரிஞ்சவங்களாம் ஓடி ஆடுறாங்க, விளையாடுறாங்க, பாடுறாங்க. நம்ம கண் இல்லாத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நினச்சதுலாம் உண்டு. மெயின் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஸ்கூலில் சேர்த்தாங்க. 1ஆம் கிளாஸில் சேர்த்தப்போ எல்லோரும் வந்து ஒரு இப்படிலாம் நம்ம கண் இல்லைன்னு இப்படியே இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், பாடணும். அவங்க தான் ஸ்கூலில் பாட்டுலாம் நல்லா சொல்லி கொடுத்து பாட்டுலாம் கற்றுக் கொடுத்து ஓரளவுக்கு எனக்கு கண் இல்லைன்ற ஒரு குறையே கிடையாது. எனக்கு எல்லாமே முடிஞ்சது, அவ்வளோதான், அப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு அது எல்லாமே 4 சோத்துக்குள்ளே தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தேன். இதுதான் வெளியில் வர ஆரம்பிச்சது. அப்புறம் எனக்கே அப்புறம் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு. அதெல்லாம் வந்து மனத்தில் அப்படியே திடப்படுத்திக்கிட்டு அதோடு வந்துட்டு போனேன். அப்புறம் எல்லாம் பாட போது மற்றவர்கள் பாடுறதை வச்சு சரி இவங்களாம் பாடுறாங்க, சரி நம்மளும் ஒரு முயற்சி பண்ணி ஒரு பாடகர் ஆகும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த மாதிரி பாடுறதுக்குன்னு ஒரு முயற்சி பண்ணேன். எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு பாட்டில் வந்து முன்னே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார் படிக்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகிறதுல எல்லாருமே சொன்னாங்க, உன்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேலையை வாங்க மாட்டாங்க, ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே பண்ணிடுவாங்க. எனக்கு நார்மலாக இருக்கிறவங்க வீட்டில் கூட கொஞ்சம் லோவான ஸ்கூல், ஆனால் என்னை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஹை ஸ்கூலில் தான் இந்த மாதிரி ஒரு லெவலாக தான் என்னை படிக்க வச்சுருக்காங்க. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே கிடச்சிரும். நான் கேட்டாலும் அது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. படிச்சுட்டு ஹாஸ்டலில் இருப்பேன், ஏதாவது ஒரு ஹெல்ப்னா அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரியா ஹாஸ்பிட்டல் போகணும், யாரில் நான் வர்றதுக்காகவே அது ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போகாமல் இருப்பாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போவேன். மாதிரி ஏதாவது ஒன்றா நான் தான் பார்த்தாகணும், வீட்டில் யாருமே இல்லை. அதனால் நிறைய செய்யணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கி தரக்கூடாது, அவங்க நல்லா பார்த்துக்கணும். நான் நிறைய நாள் யோசிச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்லதுன்னு நடக்கும்போது எங்கள் அம்மாவால் பார்க்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் எனக்கு என் பக்கத்தில் இருந்து எனக்கு ஏதாவதுனா ஒன்று பார்ப்பாங்க, நல்லது கெட்டது. எங்கள் அம்மாவால் என்னை பார்க்கணும், எனக்கு ஏதாவது ஒன்றா மற்றவங்களோட ஹெல்ப்பு என்ன ஏதுன்னு இதே கண்ணு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கே எல்லாம் தெரியும், எனக்கு கூட்டிகிட்டு போய். ஆனால் எங்கள் அம்மாவால் அப்படி பார்க்க முடியாது. எங்கள் அம்மா யாரையாவது ஒரு ஹெல்ப்பை வச்சு தான் என்னை கூட்டிகிட்டு போய், ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னை பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா தான் என்னோடய எய்ம். இப்போ படிக்கிறது அதெல்லாம் விட நான் பிற்காலத்தில் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். எங்கள் அம்மா எனக்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க, எங்கள் அப்பாவும் அப்படி தான். ஆனால் பிற்காலத்தில் அவங்க சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமோ அதே சந்தோஷத்தை நான் அவங்களுக்கு இப்போ யார் முன்னாடி அவங்க தலைகளும் எதுக்குமே நிற்க விட மாட்டேன். எனக்கு அதுதான் எய்மு. முறைப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களின் இசை ஞானம் பாராட்டக்கூடியது.
இவர்கள் ஒவ்வொருவரும் அசாத்திய திறமை படைத்தவர்கள். வாத்திய கருவிகளை இசைக்கும் முறையை பார்த்தும் பாடும் விதத்தை பார்த்தும் அசந்து போனோம். கருவிகளை இசைப்பதற்கும் கானம் பாடுவதற்கும் கண்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. இந்த உலகம் எப்படி இருக்கும், உயிர் கொடுத்த தந்தையும் உருவம் கொடுத்த தாயும் எப்படி இருப்பார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடியாதது மிகப்பெரிய வலியே. இது கூட பரவாயில்லை, இவற்றை மிஞ்சும் கொடுமையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் என்று இவர்கள் சொன்னவற்றை கேட்டு வேதனைக்குள்ளானோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை வச்சு கலாய்ப்பாங்க, முதுகு பின்னாடி கல்லு தூக்கி அடிப்பாங்க, குப்பை தூக்கி போடுவாங்க. எல்லாம் நடந்துருக்கு எனக்கு. இவனுக்கு கண் தெரியலன்னு சொல்லிட்டு நடிக்கிறான், இவனுக்கு கண் தெரியலன்னு சொல்லிட்டு நடிக்க இன்றைக்கி கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கல்லை தூக்கி அடிப்பாங்க. இன்றைக்கி சின்ன வயசில் இருந்து அது இப்பயும் எப்போ எங்கேயோ ஒரு இடத்துல உண்டு. என்ன பண்ணுறது, கோபம் வரும், கஷ்டமாக இருக்கும், செத்து போயிடலாமான்னு இருக்கும். ஏன் நம்மளை கடவுள் இப்படி கண்ணில்லாத படுத்தான் இப்படிலாம் சொல்கிறாங்க. வாகனத்தில் இசைக்கருவி பண்ணிட்டு இசைக்கருவி நிறையா வைத்து பண்ண முடியாது. நம்ம ட்ராக்கில் வச்சு பாடிட்டு இருப்போம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஓ நீ உண்மையிலுமே தான் பாடுறீங்களா, ஏமாத்துறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சில பேர் தெரியாதவங்க, இல்லைங்க உண்மையிலுமே தான் பாடுறோம், ஏன்னா பாடுறதை நிப்பாட்டிட்டு அடுத்து திரும்ப பாடுறா அப்படின்னு கேட்போம். போட்டு காட்டுவோம், திரும்ப நிப்பாட்டிட்டு பாடி காட்டுவோம். தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாட்டை போடுங்க, இந்த பாட்டை போடுங்க, அம்மா பாட்டை போடுங்க, ஐயா பாட்டை போடுங்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு மனசக்தியில், அதாவது மனசில் பதிஞ்சும், அதாவது ஞாபக சக்தியில் பதிஞ்ச பாட்டை மட்டும்தான் நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் பயன்படுத்தி பாடிட்டுருக்கோம். எங்களால் மனப்பாடத்தில் இருந்துச்சுன்னா நான் பாடுறோம், இல்லைன்னா பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, பாடிதான் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் நம்ம ஏதாவது கீழே போட்டு தேடுனா ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சிரிப்பாங்கங்க சார். நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கல்ல அப்படின்ட்டு எனக்கு கோவம் வந்துருங்க சார். கண்ணு தெரியாதவங்க தானே இவங்க என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஒரு கண்ணு தானே இருக்குது அப்படி மாதிரி, ஒத்த கண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது. இப்படி பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகும் இவர்கள் ஒவ்வொரு நாளையும் கசப்பாகவே கடந்து செல்கிறார்கள். ஆனாலும் காசு வேண்டும் என்பதற்காக உழைக்காமல் யாரிடமும் கையேந்துவதில்லை. பாடும் திறமையை விதைத்து அன்றாட பிழைப்பை அறுவடை செய்து கொள்கிறார்கள். பேரன்புகிட்ட இனிசைக்கல பொதுமக்களை பாடசாரிகளை வாகன ஓட்டுநர்களை வர்த்தக வியாபாரிகளை நிகழ்ச்சியை பார்ப்பதோடு கேட்பதோடு நின்று விடாமல் சென்று விடாமல் தாங்களால் முடிந்த நிதியுதவிகளை எங்கள் குழுவைச் சேர்ந்த அன்பு சகோதரர் சகோதரிகள் சாலை இருவரும். பார்வை இல்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு எப்போது வரும் தெரியுமா என்று வினா எழுப்பி விடையும் தந்தார்கள். பிளைண்ட் ஸ்கூலுங்கிறப்போ அது தனியாக பண்ணுவாங்க எல்லா போட்டியும். நார்மல் ஸ்கூலுங்கிறப்போ எங்களுக்கு தனியாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ எல்லாம் கொஞ்சம் தோணும், கபடி போட்டி அது மாதிரிலாம் வைக்கிறப்போ நம்மளும் விளையாட முடியலையே, நம்மளும் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு ரொம்ப டிரைவிங் மேலே ஆசை, ஆனால் டிரைவிங்லாம் பண்ண முடியாது. அப்போ தான் நினச்சேன், பார்வர்டு தான் நம்மளே டிரைவிங் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் ரொம்ப. கிரிக்கெட்டு, கேரம் போர்டு, செஸ்ஸு
எங்கள் ஸ்கூலில் எல்லாமே இருந்தது. எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் நல்லா விளையாடுவோம். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது. நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி கூட கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். நைட்டில் உட்காந்து படிப்பேன் விடிய. எங்கன்னா போகும்போது கஷ்டமாக இருக்கும், பள்ளங்கள்லாம் ஏதாவது வழி தெரியாத யாரும் வந்து அந்த நேரத்தில் கூட்டின்னு போக மாட்டாங்க, வழிகாட்ட மாட்டோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நடா நம்ம ஒரு கண்ணிலா படிச்சா கடவுள். சங்கீதம் கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பெரிய பாடகனாக தான் என்னுடைய கேமே. நல்லா இருந்திருந்தாலும் நல்லா இந்த பார்வை இல்லாமல் இருக்கிறது இவ்வளோ இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா, அப்போ பார்வை இருந்திருந்தால் நான் எந்த அளவுக்கு வந்திருப்பேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள். சங்கீதம் அடிப்படையில் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த வாய்ப்புகள் எனக்கு அமையலை. பாராட்டுகளுக்கு ஒரு மனிதனின் பாதையை மாற்றும் சக்தி உண்டு. ஊக்கம் கிடைத்தால் நிச்சயம் ஒரு படி மேலே உயர முடியும் என்பதை மறுப்பதற்கில்லை. வாகனங்களில் அமர்ந்தபடியே பாடிச் செல்லும் இவர்களுக்காக பெருங்கூட்டம் கூடுவதில்லை. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கலை வளர்க்கிறார்கள் இந்த பாடகர்கள். சுப நிகழ்ச்சிகளில் யாரேனும் வாய்ப்பு கொடுத்தால் மிகச்சிறப்பாக கச்சேரியை அரங்கேற்றுகிறார்கள். அங்கெல்லாம் இவர்களுக்கு கிடைத்த வெகுமதி பற்றி விளக்கினார்கள். ஒரு கலைஞனுக்கு தேவை பாராட்டு தானே. பணமோ காசோ, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம். ஒரு கலைஞனுக்கு தேவை நல்ல கைத்தட்டலும் அவனுடைய பாராட்டுகள் தான் ஒரு கலைஞனை ஊக்கப்படுத்தும். இந்த பாடலை இசைக்குடைய பாராட்டி ரூபாய் 900 நிறைய பேர் என்னை கச்சேரியில் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நல்லா பாடுற, பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீ வந்து முன்னேறி அப்படின்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை, ஆனால் நீ வந்து நல்லா பாடுறம்பாங்க. யதார்த்தமாக கண் தெரிஞ்சவங்க கூட ஸ்டேஜில் போய் நிற்க வைப்பாங்க. அப்போ நான் பாடுவேன். எல்லாருமே பாராட்டி, எல்லாரீஸ்வரி கூட எனக்கு வந்து பாராட்டி நல்லா இது பண்ணாங்க சார். அவங்க சொல்லுவாங்க, கண்ணு தெரிஞ்சு நாங்களே ஒன்றும் பண்ண முடியல, கண்ணு தெரியாமல் நீங்கள் இவ்வளோ அருமையாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். காய்கறி ஜாமான் வாங்கிட்டு போவாங்க, அதை கூட அப்படியே கையில் கொடுத்து போயிடுவாங்க அந்த பையன். ஏன்னா அந்த மாதிரி பாட்டு பாடுறதை கேட்டு அவங்களால பணம் காசு கொடுத்து உதவி செய்வாங்களா கூட அந்த காசு அந்த பையன் வந்து காய்கறி ஜாமான கையில் கொடுத்து போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் சார் அவங்க கையில் என்ன இருக்குதோ அதை வந்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒருவர் இறந்த பிறகு அவரின் கண்களை மண்ணில் புதைப்பதற்கு பதிலாக இவர்களைப் போன்றோருக்கு கொடுத்தால் பார்வை மாற்றுத்திறனாளி இல்லாத உலகை நிச்சயம் உருவாக்கலாம். கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் வேண்டுமென்றும், இருளில் வாழும் எங்களுக்கு ஒளி கொடுக்க அனைவரும் முன்வர வேண்டுமென்றும் சொன்னார்கள். கண்தானங்கிறது பெரிய ஒரு கொடை மாதிரி. இறந்ததுக்கப்புறம் கண்ணு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், தெரியாமல் இருந்தால் என்ன பண்ண போகிறோம். அது ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டாக போகிற பொருளை வந்து அது முன்னாடியே எழுதி வச்சாங்கன்னா எங்களை போன்ற பார்வை இழந்தவர்களுக்கு அது ஒரு புரோஜனமாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு யாரும் தானம் பண்ணல. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுவேனா? கண் இல்லைன்னா அது வந்து உலகமே இல்லைன்ற மாதிரி இருக்கிறதுனால கண் வந்து கொடுத்து இது பண்ணுறதுனால தப்பு இல்லைங்க சார். வேஸ்ட்டாக போகிற அந்த கண் வந்து பிரயோஜனப்படுற மாதிரி இந்த மாதிரி பார்வையில் ஒருத்தவங்களுக்கு பார்வை இல்லாதவங்களுக்கு அது கொடுத்தா அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் கண்தானம் கொடுக்குறது வந்து அவசியமானது, ரொம்ப அவசியமானது. அது வந்து எல்லாம் கண்தானம் கொடுக்குறது கண்டிப்பாக இன்றைக்கி முன்னுவாங்க. சாலையோரங்களில் பாடும் இவர்களை பல சமயங்களில் நாம் கடந்து போயிருப்போம். பொழுது போக வேண்டும் என்பதற்காக இவர்கள் பாடுவதில்லை, பொழப்பு நடக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி உழைக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே கடவுள் திறமை கொடுத்துருக்குறாருங்க. நான் இல்லைன்னு சொல்லியே எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஏன் அவசியம்? ஏன் பிச்சை எடுக்கணும்? ஏன் உழைப்பு? மனுஷனுக்கு கை கால் இல்லையா? சரி, ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்காதா? இப்போ கண் இல்லை ஒருத்தருக்கு, கை கால் இல்லை. இப்போ வாய் பேச தெரியாது, காது கேட்காது, கை கால் இல்லை, பார்வை இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம பழகணுங்க. வாகனம் மூலம் இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் வர நிதிகளை கொண்டு நாங்கள் சும்மா போய் ஒருத்தர் நிதி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு அதன் மூலம் நிதியை சேமித்து அதன் மூலம் நாங்கள் இப்போ இது மாதிரி தினசரி இதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு சினிமா படத்தில் எடுத்தால் கூட
ஒரு கண்ணு தெரியாதவங்களை வந்து நல்லா ஒரு இப்போ கண்ணு தெரிஞ்சவங்களாம் எப்படி போலீஸ்காரெலாம் காட்டுறாங்க படத்தில், ஒரு எஸ்ஐயாக காட்டுறாங்க. ஆனால் கண்ணு தெரியாதவங்களை மட்டும் ஏன் இந்த மாதிரி இந்த கலெக்ஷனு யாசம் எடுக்கிற மாதிரி இதே மாதிரி தான் காட்டி பழகுறாங்க. கேட்கப்படாத இவர்களின் குரல்களுக்காக கொஞ்சம் செவி கொடுப்போம். கண்களை இழந்த குருடனும் கோலூன்றி உலகில் வாழ்கிறான் ஒரு தத்துவமே இருக்குது. அதாவது அவனுடைய நம்பிக்கை அவனால் முடியும். பார்வை இல்லாதவங்களோட பலகீனத்தை தப்பாக பயன்படுத்தாதீங்க, அவங்களையும் வாழ விடுங்க. தன்னம்பிக்கையை வந்து என்ன வச்சு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேங்க சார். நான் வந்து எந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்து இந்த மாதிரி ஆயிட்டேன், அதனால் நீங்களும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையாக எந்த இதுவும் நினைக்காம நல்லா வரணும் அப்படின்னு சொல்லுவேங்க சார். நம்ம வந்து யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது. நம்மளால் என்ன திறமை இருக்குதோ அதை வச்சு முன்னேறினா போதும். அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நினைக்கவே கூடாது என்றைக்குமே. எதுலையுமே பார்வையற்றவர்களுக்கு ஒரு தனி ஒரு இது வந்து இன்றைக்கி அரசாங்கமும் செய்யலை, ஒரு பொது நிறுவனங்களும் செய்யலை. தனியார் நிறுவனம் கூட இது செய்யலாம், பொறுப்பு எடுத்து சரி அவங்களுக்குன்னு என்ன திறமை இருக்குது, என்ன அவங்களால என்ன செய்ய முடியும், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் சென்டர் அமைச்சு ஒரு 10-20 பேரை வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன திறமை என்னென்ன செய்ய முடியும்னு அதை கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு தனி தொழில்நிறுவனம்லாம் உருவாக்கணும். இது வந்து நான் பொதுவாக இந்த புதிய தலைமை டிவி மூலிமா நான் தெரிவிக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக நான் இது நினைக்கிறேன். உங்களால் முடியலன்னா கூட பரவாயில்லப்பா, சிரமப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற கடவுள் இருக்காரு, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு பார்த்துக்குவோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுங்கள். பார்வையற்றவர்கள் வாழ்க்கைன்றது வந்து ஒரு கயிறு மேல் நடக்கிற மாதிரி. ஒரு நாளும் அது வந்து நம்ம போய் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் அது மாதிரி ஒரு நாளும் எங்களுக்கு அப்படி தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். பார்வைத்திறன் இல்லாமல் இருந்தாலும் உழைச்சி பிழைக்கணும், மற்றவங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிரிக்கெட்டில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம 3 தடவை இன்றைக்கி நம்ம சாம்பியன் ஆகிருக்கிறோம். நம்ம பார்வையற்றவர்கள் இன்றைக்கி நம்ம சாம்பியன் ஆகிருக்கிறோம். அவங்களும் வந்து இப்படி நம்மள மாதிரியே கண்ணு தெரியல, நம்மளால ஒன்றும் முடியாது, நான் அப்படியே இருந்திருந்தா வீட்லேயே இருந்திருந்தா இன்றைக்கி அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. மாற்றுத்திறனாளிகளே அப்படி இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம கண்ணு தெரியுது, நம்மளால் எல்லாம் செய்ய முடியும், அப்போ நம்ம மட்டும் ஏன் அப்படி இருக்கணும், நம்மளும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் அது வரணும்.